2026ல இந்தியாவோட அரசியல் வரைபடமே தலைகீழா மாறப்போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. நடக்கப் போற ஒரு விஷயம் நம்ம நாட்டோட அதிகார மையத்தையே மொத்தமா மாத்தி எழுதப் போகுது. அதுதான் தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன். வாங்க, இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு, என்ன கணக்குகள் இருக்குன்னு நம்ம விலாவாரியா பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியல்ல சமீபத்துல ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் நடந்தது. அதாவது கீரியும் பாம்புமா இருக்கிற கட்சிகள் கூட ஒரே ஒரு பிரச்சனைக்காக ஒன்னா சேர்ந்து மத்திய அரசை எதிர்க்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்த அந்த விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் இந்த தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி எம்பி தொகுதிகளையும் எம்எல்ஏ தொகுதிகளையும் மறுபடியும் பிரிக்கிறது, அதோட எல்லைகளை மாத்தி அமைக்கிறது. இதுதான் விஷயம். சரி, வாங்க இந்த பிரச்சனையின் மைய புள்ளிக்கு போவோம். இதுல உண்மையாவே எதுக்காக இவ்வளவு பெரிய வாக்குவாதம் நடக்குது? தென் மாநிலங்களோட வாதம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல வருஷமா நாங்க மத்திய அரசோட கொள்கையை மதிச்சு குடும்ப கட்டுப்பாட்டை ரொம்ப சரியா செயல்படுத்தணும், அதனால எங்க மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்போ மக்கள் தொகையை அதிகமா வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்க அதிக எம்பி சீட் கொடுத்தீங்கன்னா சரியா செஞ்ச எங்களை தண்டிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இது வெறும் அரசியல் இல்ல, ஒரு கொள்கை ரீதியான கேள்வி. இப்போ இந்த எண்களை கொஞ்சம் பாருங்க. பிரச்சனையோட ஆணிவேரே இதுதான். உத்தரப்பிரதேசத்துல ஒரு எம்பி கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறார். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு எம்பி 18 லட்சம் பேருக்கு தான் பிரதிநிதி. இதுல என்ன பிரச்சனைனா, ஜனநாயகத்தோட அடிப்படை தத்துவமான ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கறதே இங்க கேள்விக்குள்ளாகுது. இந்த ஏற்றத்தாழ்வை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசோட வாதம். ஒருவேளை இந்த ஏற்றத்தாழ்வை சரி செஞ்சா என்னாகும்? இந்த சார்ட் அதை ரொம்ப தெளிவா காட்டுது. உத்தரப்பிரதேசம் மாதிரி அதிக மக்கள் தொகை உள்ள வட மாநிலங்களோட எம்பி இடங்கள் ராக்கெட் வேகத்துல உயரும். இது பார்லிமெண்ட்ல அவங்களோட அதிகாரத்தை பல மடங்கு அதிகமாக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு 50 வருஷமா இல்லாத இந்த பிரச்சனை இப்போ ஏன் இவ்ளோ பெருசா வெடிச்சிருக்கு? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் கால சக்கரத்துல பின்னோக்கி போகணும். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டா இந்தியாவோட லோக்சபா சீட் எண்ணிக்கை 543லயே லாக் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு கட்சி எடுத்த முடிவில்ல, 2 வெவ்வேறு தேசிய கட்சிகளோட அரசாங்கங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கு. காரணம் ரொம்ப முக்கியமானது. குடும்ப கட்டுப்பாட்டை சரியா செயல்படுத்துற மாநிலங்களோட அரசியல் முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு தேசிய நலன்தான். இப்போ இந்த விஷயத்தோட சட்டம் மற்றும் கணக்கு சம்பந்தப்பட்ட சிக்கல்களை பார்க்கலாம். இந்த மாற்றத்தை கொண்டு வரது அவ்வளோ சுலபமான காரியமா? இல்லவே இல்ல. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சாதாரண சட்டம் கிடையாது. லோக்சபாவோட மொத்த இடங்களை 550க்கு மேல அதிகரிக்கணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தணும். குறிப்பா ஆர்டிகல் 81 மாத்தி எழுதணும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. சாதாரண மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஒரு சாதாரண பில் பாஸ் பண்ண சபையில இருக்கிறவங்கள பாதிக்கு மேல, அதாவது 51% பேர் ஆதரவு தெரிவிச்சா போதும். ஆனா அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும்னா அன்னைக்கு சபைக்கு வந்து ஓட்டு போடுறவங்கள 2/3 பங்கு பேர், அதாவது கிட்டத்தட்ட 66% பேர் ஆதரவா ஓட்டு போடணும். இது எவ்வளவு பெரிய சவால்னு பாருங்க. இப்போ கணக்க பார்க்கலாம். இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற தேவைப்படுற மேஜிக் நம்பர் 362. ஆனா ஆளும் கூட்டணிக்கிட்ட இப்போ இருக்கிறது சுமார் 292 இடங்கள் தான். அப்போ இந்த 70 சீட்டு வித்தியாசத்தை எப்படி சரி பண்ணுவாங்க? இதுதான் இப்போதே $1 மில்லியன் கேள்வி. இதனால தான் நீங்க நியூஸ்ல அடிக்கடி கொறடா அப்படிங்கிற வார்த்தையை கேட்பீங்க. ஆங்கிலத்துல இத விப்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணுமில்ல, கட்சி தலைமை தன்னோட எம்பிக்களுக்கு போடுற ஒரு கண்டிப்பான ஆர்டர். நீங்க இந்த மசோதாவுக்கு ஆதரவா தான் ஓட் போடணும் அல்லது எதிராக தான் ஓட் போடணும்னு சொல்றது. இதை யாராவது மீறினா கட்சி தாவல் தடை சட்டப்படி அவங்க எம்பி பதவியே பறிபோக வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு எம்பியோட வாக்கும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக இவ்வளோ பெரிய அரசியல் போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள் எல்லாம் நடக்குது? ஏன்னா இதுல அடங்கி இருக்கிறது இந்தியாவோட அடுத்த 50 வருஷ அரசியல் அதிகாரத்தோட எதிர்காலம். இப்போதைக்கு 543 எம்பிகள் கொண்ட லோக்சபால மத்தியில ஆட்சி அமைக்க 273 எம்பிக்களோட ஆதரவு தேவை. இந்த நம்பரை அடையணும்னா எந்த கட்சியா இருந்தாலும் சரி, வட இந்தியா, தென்னிந்தியா, கிழக்கு, மேற்குன்னு எல்லா பகுதி மக்களோட ஆதரவையும் வாங்கி ஆகணும். இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. ஆனா இந்த தொகுதி மறுவரையறை அமலுக்கு வந்த பிறகு என்ன நடக்கலாம்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. தென்னிந்தியால இருந்து ஒரு எம்பியோட ஆதரவு கூட இல்லாம டெல்லியில ஒரு அரசாங்கத்தை அமைச்சிட முடியுங்கிற ஒரு சூழல் உருவாகலாம். அப்படி நடந்தா தென் மாநிலங்களோட அரசியல் முக்கியத்துவம் என்ன ஆகும்? அது கிட்டத்தட்ட இல்லாமலே போயிடும். இதுதான் தென் மாநில தலைவர்களோட மனசுல இருக்கிற ஒரு ஆழமான பயம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, தேசிய அளவுல ஒரு முடிவு எடுக்கும்போது எங்க குரலுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? எங்க மாநிலத்தோட தேவைகளை இனிமே யார் கேப்பா? இதுதான் அவங்களோட அடிப்படை கேள்வி. கடைசியா இது நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது.
ஒரு நாட்டோட அதிகார பகிர்வுங்கிறது வெறும் மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையா வச்சிருக்கணுமா, இல்ல ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்துக்கும் வரி வருவாய்க்கும் அதிகமா பங்களிக்கிற மாநிலங்களோட குரலுக்கும் சமமான மதிப்பு கொடுக்கப்படணுமா? இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவத்தோட எதிர்காலத்தையே இந்த கேள்விக்கான பதில் தான் தீர்மானிக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.